ரிதன்யாவின் மாமியார் சித்ரா தேவியின் ஜாமீன் மனு 11ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இன்று அந்த மனு மீதான விசாரணை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த ஜாமீன் மனு மீதான விசாரணை 11ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு எமது செய்தியாளர் ராமசாமி இணைகிறார். ராமசாமி, இன்னைக்கு ஜாமீன் மனு மீது விசாரணை நடைபெறும்னு இருந்த நிலையில 11ஆம் தேதிக்கு இந்த ஜாமீன் மனு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. ரிதன்யா தரப்பு வழக்கறிஞர் ரிதன்யாவினுடைய பெற்றோர் அவர்கள் சொல்லும் பொழுது அவருக்கு ஜாமீனே வழங்கக்கூடாது என்கின்ற கோரிக்கைகளை எல்லாம் விடுத்திருந்தார்கள். விவரம் என்ன? நிச்சயமாக திருப்பூர் மாவட்டம் அவினாசி கைகாட்டி புதூர் பகுதியைச் சேர்ந்த ரிதன்யா வரதட்சணை கொடுமை காரணமாக தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் அவரது கணவர் மற்றும் மாமனார் ஆகியோரின் ஜாமீன் மனுக்கள் ஏற்கனவே தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் மாமியார் சித்ரா தேவி ஜாமீன் மனு இன்று விசாரணைக்கு வந்த நிலையில் ரிதன்யாவின் பெற்றோர் தரப்பில் அவருக்கும் ஜாமீன் வழங்கக்கூடாது என இடையீட்டு மனு தாக்கல் செய்துள்ளனர். இந்த மனு மீதான விசாரணை வரும் 11ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்துள்ளார். இது தொடர்பாக ரிதன்யாவின் வழக்கறிஞர் கூறுகையில், ரிதன்யாவின் தற்கொலை வழக்கில் ஏற்கனவே அவரது கணவர் மற்றும் மாமனார் ஆகியோருக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டுள்ள சூழலில் போலீசார் அவரது மாமியார் சித்ரா தேவியை கைது செய்யாமல் காலதாமதம் செய்து வந்தனர். இதன் தொடர்ச்சியாக ரிதன்யாவின் பெற்றோர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு கொடுத்த அன்றே சித்ரா தேவி கைது செய்யப்பட்டுள்ளார். தொடர்ந்து ஜாமீனுக்காக மனு தாக்கலும் அன்றைய தினமே செய்துள்ளார். இந்த ஜாமீன் மனு மீதான விசாரணை இன்று நடைபெறும் என தெரிவித்திருந்த நிலையில் ரிதன்யாவின் பெற்றோர் அவருக்கும் ஜாமீன் வழங்கக்கூடாது என இன்று இடையீட்டு மனு தாக்கல் செய்துள்ளனர். இந்த இரண்டு மனுக்களும் சேர்ந்து 11ஆம் தேதி விசாரணை நடத்தப்படும் என நீதிபதி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த ரிதன்யாவுக்கு ஏற்பட்ட சம்பவம் போல் வேறு எந்த பெண்ணுக்கும் ஏற்படக்கூடாது என்ற இதற்காகவே இந்த வழக்கை எடுத்து வாதாடி வருவதாகவும், தமிழகத்தில் இது போன்ற சம்பவங்கள் இனிமேல் எங்கும் நடைபெறக்கூடாது, அதற்கான சிறந்த தண்டனையை பெற்றுத் தருவோம் எனவும் ரிதன்யாவின் வழக்கறிஞர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராமசாமி.